இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் செலவழிச்ச ஒரு பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அறிஞர்கள் நுட்பமான அறிவுடையவர்கள் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த இரண்டு பேர்களும் அல்லாஹ்வுடைய ஸலாத் அடைஞ்சவங்க. அல்லாஹ் அடியார்களுக்கு சலாம் சொல்வான். அதில் முதலாவது இடம்தான் சகராத். சகராத்திலே அல்லாஹ் சலாம் சொல்வான். இரண்டாவது இன்னும் என்ன தெரியுமா? உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து சொல்வாரே அஸ்ஸலாமு அலைக்கும். என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். மூணாவது இன்னும் என்ன தெரியுமா? மூணாவது இன்னும் என்ன தெரியுமா? நீங்க சகராத்துல இருக்கும் போதே உங்களுடைய சொர்க்கத்துடைய எல்லா இன்பங்களும் காட்டப்படுகிறது. சொர்க்கத்துடைய எல்லா இன்பங்களும் காட்டப்படுகிறது. மூணாவது இன்பம். நாலாவது இன்பம் என்ன தெரியுமா? அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குள் வந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு மரத்துடைய கொப்பை கொண்டு வந்திருப்பாரு. மரத்துடைய கொப்பைக்கு மரத்தை முடிச்சதுன்னு வெள்ளையோட சேர்ந்து பெரிய ஒரு கொப்பு தந்து அதை அப்படியோ கொண்டு வந்து வந்த மலக்கு எங்களுடைய மூக்குல அடிப்பாரு. அதை வச்சதுதான் தாமதம் சொல்லாமல்லா. வேகமாக எங்களுடைய உயிரை வெளியே துடிக்கும். வேகமாக வெளியே துடிக்க ஆரம்பிக்க மூணாவது இன்பம். அல்லாஹ் சொல்றான், வன்னாசியாத்தி கர்கா வன்னாஷிகாத்தி நஷ்தா. அழகான பட்ட பேரை கொண்டு அல்லாஹ் அழைப்பான். அழகான பட்ட பேரை கொண்டு அல்லாஹ் எங்களை அழைப்பான். சகராத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் இன்னும் உயிர் பிரியலை. என்ன செய்யல? உயிர் பிரியலை. இப்ப இந்த இன்பங்கள் எல்லாம் காட்டப்படுது. இப்ப இந்த இன்பங்கள் எல்லாம் காட்டப்படுது. அடுத்த இன்பம் என்ன தெரியுமா? மலக்குமார்கள் எங்களுக்கு நெருக்கமாக வருவாங்க. ஏனென்றா உலகத்துடைய வாழ்க்கை வேற, அவன் சகராத் அடைஞ்சான்டா சகராத்துடைய வாழ்க்கை வேற, கபரை அடைஞ்சான்டா கபருடைய வாழ்க்கை வேற, ஆகிரத்தை அடைஞ்சான்டா ஆகிராவுடைய வாழ்க்கை வேற, ஸிராத்துல் முஸ்தகீம் அடைஞ்சான்டா அது வேற வாழ்க்கை, சொர்க்கத்தை அடைஞ்சான்டா அது வேற வாழ்க்கை, நரகத்தை அடைஞ்சான்டா வேற வாழ்க்கை, பலகட்ட வாழ்க்கை. மனிதன் சந்திக்க இருக்கிறான். மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான் உலகம்தான் பெருசு, உலகம்தான். பலகட்ட வாழ்க்கைக்காக வருவதுதான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். ஆயத்தமாகணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகணும். ஒவ்வொரு நாளும் காலையில் உதித்த சூரியன் மாலையில் மறைகிறது, மாலை உதித்த சூரியன் காலை உதயமாகிறது. மறைந்த சூரியனை உயிர்ப்பிக்க முடியாது, உதித்த சூரியனை மறைய வைக்க முடியாது. எழுமா அவருடைய இன்பம் வேற, சகராத்துடைய இன்பம் வேற. மலக்குகள் நெருக்கமாக வருவாங்க. மலக்குகள் நெருக்கமாக வருவாங்க. மலக்குகள் நெருக்கமாக வந்ததற்கு பின்னால் மலக்குகள் எவ்வாறு வருவாங்க தெரியுமா? தீயக்குள் குசு வெள்ளை நிறமான ஆடைகளோட தலப்பா கட்டி கொண்டு வருவாங்க. அதை பார்க்கலாம். மனுஷன் பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? சகராத்துல பார்க்கலாம். பாப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, நானா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, சகோதரன் இருப்பாங்க, சகோதரி. யாரும் விளங்காது, யாரும் விளங்காது, யாரும் விளங்காது. அந்த கட்ட வாழ்க்கை வேற. எல்லாரும் கத்துவாங்க, கதறுவாங்க. ஆனா அவங்களோட வாயை தொட்டு பேசல. எல்லாம் கேட்கும். எல்லாம் என்ன செய்யும்? காதால கேட்கும். அந்த
சொன்னாங்க, எந்த அல்லாவை நான் செட் பண்ணுறதுக்கு யார் வாப்பா? எந்த அல்லாவை நான் செட் பண்ணுறதுக்கு யாரு? அவன் தான் யாருக்கூடிய, அவன் தான் மூத்தாக்கு. நான் நம்பிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நம்பிக்கிறேன். அதனால நீங்க ஒன்றும் என்னிடம் சொல்ல தேவையில்லை, என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்கின்றாங்க. அல்லாஹ் வாழ்றது உறுதியாக இருக்கிறார். பயன்படுத்துகிறான், ஒருமையை பயன்படுத்தல, அல்லாஹ் பன்மையை பயன்படுத்துகிறான். ஒரு ஆள் இல்லை, ஒன்றன் ஒன்றாக கோர்வையாக வருவாங்க. சங்கிலி கோர்வையாக வருவாங்களாம். பூமியில இருந்து முதலாவது வானத்தை அடையாளமாக இருந்தா 500 வருடம் பிரயாணம் செய்யும். அவ்வளவு தொலை தூரம். அந்த தூரத்தில் இருந்து வானத்திலிருந்து பூமி வரைக்கும் சங்கிலி கோர்வையோட வளர்க்கிறமாக ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருப்பாங்க. இவ்வளவோ இன்பங்களை அனுபவிப்பதற்கு பின்னால, எல்லா இன்பங்களையும் பின்னால கண்டுட்டாரு. கண்டதற்கு பின்னால்தான் இப்ப தராத்தில் இருக்கிறாரு. இவருடைய உயிர் வேகமாக வெளியே வர துடிக்கிறது, வந்த மலக்குமாறு தங்க பிளேட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தங்க பிளேட்டில் உடம்பிலிருந்து உயிர் கரட்டப்பட்டு தங்க பிளேட்டில் வைக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ், 7 வானங்களுக்கு மேலாக நோக்கி அந்த உயிர் தங்க பிளேட்டில் போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த். ஒரு நல்ல அடியானுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சா 40 நாளைக்கு இந்த வானம் இந்த பூமி அழுதாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தை தஃசீர் எழுதும்போது எழுதுறாங்க, 40 நாளைக்கு இந்த வானம் இந்த பூமியில் நல்லடியான் மௌத்தானினா அவனுடைய பிரிவை நினைச்சு அழுதான். மாவி அடியான் மௌத்தானினா அழுமா, பதுவா செய்யும். செய்யும் அசமா போனவனை, கெட்டவனை, அநியாயக்காரனை, மோசடி செய்தவனை, வானம் நேசிது, பூமியை நேசிது, கெட்டவனை. நல்லடியானுக்கு 40 நாளைக்கு வானம் அழுமா. ஏன் அழும்போது என்று சொல்லும்போது சொன்னாங்க, நாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நல்ல அடியானுடைய வணக்க வழிபாடுகள் முதலாவது வானத்தால ஒரு இடத்தால போகுதாம். திரும்ப மௌத்தானதுக்கு பின்னால அந்த இடத்தால நன்மைகள் திரும்ப வரமாட்டேன் நினைச்சு அழுகிறீங்க. நல்லடியார்களே, சகோதரர்களே, நல்லவர்களாக வாழணும். இப்பொழுது அல்லாஹ் உயிரை கைப்பற்றி அவருடைய உடம்பு கட்டில்லை நீக்கி, இன்னும் குளிப்பாட்டி படல, உடம்புதான் நீக்கி இப்ப உயிர் 7 வானங்களை நோக்கி செல்கிறது. முதலாவது வானத்தை அடைந்ததும் அந்த உயிர் சலாம் சொல்லி வரவழைக்கப்பட்டு முதலாவது வானத்தில் இருந்து 2வது வானம் நோக்கி அந்த உயிர் செல்கிறது. 2வது வானம் வரவழைக்கப்பட்டு சுப்ஹானல்லாஹ் 3வது வானம், 4வது வானம், 5வது வானம், 6வது வானம், 7வது வானத்திற்கு மேலால் சென்று அந்த உயிர் அல்லாஹ்வோட பேசுது. அந்த உயிர் அல்லாஹ்வோட பேசுது. அல்லாஹ்வோட பேசுறதுக்கு பின்னால சொர்க்கத்துடைய எல்லா இன்பங்களையும் பார்த்து வந்ததற்கு பின்னால எப்ப ஒரு மனிதனை இந்த குறிப்பாட்ட ஆரம்பிக்கிறார்களோ மேல போன உயிர் அப்படியே அவருடைய உடம்புல வந்து நினைச்சாங்க, ஜொயிதானதுக்கு முன்னால அவர் குளிப்பாட்டப்படுறாங்க, அசரமா கவன் செய்யப்படுறாங்க. கவன் செய்யறதுக்கு பின்னால எப்பொழுதும் ஒரு மனிதனை குளிப்பாட்டி கவன் செய்யப்படுகிறதோ அடுத்த கணமே அந்த அடியானுக்கு உயிர் வந்து சேர்கிறது. அந்த மனிதன் உயிரோட இருக்கிறான். யாருக்கு விளங்காது. நல்லடியார் கத்துவான், பதறுவான், அவசரமாக எடுத்து செல்லுங்க, அவசரமாக எடுத்து செல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்ல அடியான் மூத்தாகினா 40 பேர் சொல்றாங்க நல்லவன் சொல்றாங்க, நல்லவன் சொல்றாங்க. சொர்க்கம் வாஜிபாய் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஒரு மனிதன் பாரி மௌத்தானதுக்கு பின்னால இவன் கெட்டவன் அநியாயக்காரன் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ வஜபத்
கிடைக்கப்பட மாட்டாதே. சலாத்துல கிடைக்கப்பட்ட இன்பங்கள் மாதிரி சொர்க்கத்துல கிடைக்கப்படாது. வித்தியாசமாயிருக்கும். என்ன எல்லாம் டிஃப்ரெண்டாயிருக்கும், வித்தியாசமாயிருக்கும். ஒரு மனிதன் பரல மட்டும்தான் சொல்லுவார். சுண்ணத்தில் இல்லை, ஒன்றும் இல்லை. பாங்க சொல்லப்பட்டா சுண்ணத்தொழுவ இல்லை, முன்சபுக்கு வந்தாருன்னா பரல மட்டும் சாமி கொடுத்தா பெரிய பார்த்து போயிடுவார். சுண்ணத்தில் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஒன்றும் இல்லை, அப்படியே போயிடுவாரே. இவர் சொர்க்கத்தில் அடித்தட்டில் இருப்பார். சொர்க்கத்தில் அடித்தட்டில் இவர் இருப்பாரே. அதற்கு மாற்றமாக பரல சுண்ணத்து ஒன்றை உருவங்க இவர் சொர்க்கத்தில் மேல் தட்டில் இருப்பார். சொர்க்கத்தில் மேல் தட்டில் இருப்பாங்க. மேல உள்ளவங்க கீழே விளையலும், கீழே உள்ளவங்க மேல போயிட. இதான் நாங்கள் வச்சுக்கிறாங்க வித்தியாசமான சொர்க்கத்தில் இருப்பவர்கள். எல்லா விஷயத்தையும் நாங்கள் வாழ்க்கையில் செய்யணும், பின்பற்றி நடக்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய காலங்கள் நேரங்கள் அத்தனையும் உண்டானது. அதான் சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். அல்லாஹ் காலம் நேரம் மணித்தியாலம் செகண்ட் ஆயுள் ஒவ்வொன்றையும் சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தை இருக்கிறான்ப்பா, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தை இருக்கிறான் நல்லா சொல்லிச்சு 4 பேரை சொல்றான். இந்த 4 பேர்களும் வெறும் நஷ்டமானவர்கள் அல்ல. இவர்கள் யாரு? நஷ்டமானவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். ஈமான், சாலிஹான அமல், உண்மை, பொறுமை. உண்மை, பொறுமை, இந்த 4 விஷயம் இருக்குமெண்டா இவர்கள் யாரு? நஷ்டவாளிகள் கிடையாது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திரு திக்ர ஹாலில் லذات. இன்பங்களை முறையடிக்கக்கூடிய மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்ய. கல்யாண ஃபங்க்ஷனா அதே இடத்துல ஒரு மனிதர் மௌத்தாகினார்னா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை வீட்டாளையும் சந்தோஷம், பொண்ணை வீட்டாளையும் சந்தோஷம். கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது. மாப்பிள்ளோட உம்மான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உம்மா இல்லாட்டி வாப்பா யாரையோ ஒருத்தர் குடும்பத்தை இருந்து மௌத்தாயிட்டாங்க. அதே இடம் கல்யாணம் நடக்குமா இல்லைன்னா ஜனாஸா முடிவுகளே நடக்குமா? யோசிச்சு பாருங்க. இதைத்தான் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்திரு